தேவனே, இன்று என்னை உருமாற்றும். பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி. நீங்கள் தேவனின் பிள்ளை. எபிரெயர் 12:5. அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. நாம் முழுமையடைய வேண்டும் என்று தேவன் விரும்பினாலும் நம்மிடம் அதை அவர் திணிப்பதில்லை. அவருடைய எதிர்பார்ப்பிற்கு நாம் குறைவுபடும் பொழுது நம்மை சீர்படுத்தவும் சரி செய்யவும் அவர் மிகுந்த அன்புள்ளவராய் இருக்கிறார். யாவரும் அறிந்த ஒரு பழமொழி ஒன்று உண்டு: பிரம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். இது 100க்கு 100 உண்மை. சோதனைகளில் நாம் விழுந்துவிடும் நேரங்களில் நம்முடைய அசுத்தங்களையும் கரைகளையும் உதறி நம்மை சீர்படுத்த சில நேரங்களில் தேவன் தகப்பனின் பிரம்போடு வருகிறார். தேவனுடைய கிருபையின் மதிப்பை குறைக்கும் அளவிற்கு நாம் சில சமயங்களில் உலக சிற்றின்பங்களிலும் மாயையிலும் இழுப்புண்டு போய்விடுகிறோம். தேவன் நம்மை சிற்றிக்கும் போதுதான் நாம் திடீரென முதலாக சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். பிரச்சனையில் இருக்கும்போது நம் தவறை உணர்கிறோம். தெய்வீக சிற்சை நாம் தேவனுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்பதை குறிக்கும் அடையாளமாய் இருக்கிறது. ஆகவேதான் தேவன் நம் மீது கை வைக்காத அணுகுமுறையை கையாளுவதில்லை. தம்முடைய தன்மையையும் குணத்தையும் நமக்குள் ஏற்படுத்துவதில் அவர் அதிக ஆவலுள்ளவராய் இருக்கிறார். இதனால் உண்டாகும் சிறப்பான வெகுமதி நீதி மற்றும் சமாதானத்தின் கனி. தேவனோடு சரியான உறவோடு இருந்தாலொழிய சமாதானம் நமக்குள் சரியாய் இருக்கும் நிலை கிடைக்காது. சிற்றிக்கப்படும் போது நாம் வெளிப்படுத்தும் நம்முடைய மனப்பாங்கு மிகவும் முக்கியமானதாகும். சிற்றிக்கப்படும் போது நாம் சரியான நிலை வகிப்பது மிகவும் அவசியம். இப்படிப்பட்ட சமயங்களில் சிற்சையை லேசாக எடுத்து உதாசீனப்படுத்தவும் கூடாது, அல்லது மனம் சோர்ந்து போவதும் கூடாது. தேவனுடைய சிற்சையை கருத்தோடும் மகிழ்ச்சியோடும் ஏற்றுக்கொள்ளுங்கள். அதனை அசட்டை செய்யாதீர்கள், அல்லது அதை குறித்து மனமடிவடையாதீர்கள். இவையெல்லாம் உங்கள் நன்மைக்கே. ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.